எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர்ல ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸசைஸ் 9.4. இது வந்து நியூ எடிஷன் புக்ல இருந்து தான் இந்த क्वेश्चंस எடுத்திருக்கேன். 2024 எடிஷன் NCERT. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பர்டிகுலர் சொல்யூஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. x sin square y by x minus y dx plus 6dy equal to 0. So இது dy by dx ஃபார்ம்ல மாற்றணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த plus xdy இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ரைட் சைடில். ஸோ x sin square y by x minus y dx equal to இது இந்த பக்கம் போச்சுன்னா minus xdy ஆகிடும். ஸோ இது வந்து y வேல்யூ பை பை 4 x வேல்யூ 1 கொடுத்துருக்காது. ஜென்ரல் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணிட்டு அதில் c கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த xy வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், கான்ஸ்டன்ட் c கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ dy by dx வேணுன்றனால dy by dx equal to இந்த டேர்முக்கு dx இங்கே வந்துடும், மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் காமிக்கணும்னா xy இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கம்மா லாம்டா ஒய் equal to மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். சைன் ஸ்கொயர் லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ் மைனஸ் லாம்டா ஒய் ஹோல் டிவைடட் பை லாம்டா எக்ஸ். ஸோ லாம்டா இதில் லாம்டா கேன்சல் பண்ணிக்கலாம் சைன் ஃபங்க்ஷனில். இங்கே லாம்டா காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா மைனஸ் லாம்டா எக்ஸ் சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். கீழேயும் லாம்டா காமனாக இருக்குது, லாம்டா எக்ஸ் லாம்டா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது லாம்டா பவர் 0, ஏன்னா பவரில் வந்து எனி நம்பர் பவர் 0 1, அதனால் லாம்டா பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்மில் காமிக்கணும். ஸோ அது வந்துருச்சு. இப்போ லாம்டா இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்கிறது தான். எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கம்மா லாம்டா ஒய்யோட வேல்யூ இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore it is a homogeneous function of degree 0. இங்கே பவரில் 0 இருக்கிறதுனால டிகிரி 0. ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நான் வந்து எக்ஸாம்பிள் சம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டெப்ஸாக. அதை போய் பாருங்கள். எக்ஸாம்பிள் 10ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ ஹோமோஜீனியஸ் காமிச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒய் இல்லை, இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணோம்னா புட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். இதுக்கு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸுக்கு விஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல விஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இப்போ இதில் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ள வந்து சைன் ஸ்கொயர் வின்னு இருக்கும், இங்கே மைனஸ் வி இருக்கும். இங்கே எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா ஹோல் டிவைட் பை எக்ஸ். எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1ம் 2ம் டிவை பை டிஎக்ஸுங்கிறதுனால நம்ம ஈக்குவேட் பண்ணணும். v plus x dv by dx 1ல் இருக்குது. இங்கே வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் வெளியில் இருக்குது. சைன்
sin square v minus v. So இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் sin square v, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் v, இங்கே வந்து v ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இந்த v கேன்சல் ஆகிடும். இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் எக்ஸ்லாம் செப்பரேட் பண்ண போகிறோம், விலாம் செப்பரேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து sin square v டிவிஷனில் வந்துடும், டிவி பை sin square v. இங்கே வந்து dx பை எக்ஸ், இந்த dx இங்கே நியூமரேட்டர் போய்டும், இங்கே எக்ஸ் இங்கே வந்துடும், இங்கே மைனஸ் சைன் இருக்குது. இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணால் இன்டகிரல் 1 பை sin square v வந்து கொசிகன் ஸ்கொயர் v. ஸோ இன்டகிரல் கொசிகன் ஸ்கொயர் v dv ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் dx பை எக்ஸ். இன்டகிரல் கொசிகன் ஸ்கொயர் வந்து மைனஸ் காட் v, இங்கே மைனஸ் dx பை எக்ஸ் வந்து லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ விலாம் இப்போ நம்ம ஒய்லாம் வி வந்து y ஈக்குவல் டு vxன்னு எடுத்தனால v இருக்கிற இடத்துல எல்லாம் y பை எக்ஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் காட் y பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ அவங்க கொஸ்டினில் வந்து y வந்து பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. y ஈக்குவல் டு பை பை 4, எக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். மைனஸ் காட் பை பை 4, இங்கே பை 1, இங்கே மைனஸ் லாக் 1, இங்கே ப்ளஸ் சி. லாக் 1ஓட வேல்யூ 0, அதனால் இங்கே வந்து காட் பை பை 4, tan 45 டிகிரி 1, காட் 45 டிகிரியும் 1 தான். ஸோ மைனஸ் 1 ஈக்குவல் டு சி. சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ சியோட வேல்யூவை வந்து இப்போ இதுதான் மெயின் ஈக்குவேஷன், இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் 3. இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் வேணும். மைனஸ் காட் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ். சி வந்து மைனஸ் 1 கிடச்சிடும், மைனஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே மைனஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் காட் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் வெளியில் எடுத்தோன்னா 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து 1 வந்து லாக் ஈன்னு எழுதலாம். லாக் ஈயோட வேல்யூ வந்து 1. ஸோ ஏன்னா லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே வந்து காட் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் இ ப்ளஸ் லாக் எக்ஸ். லாக் ப்ராப்பர்ட்டி லாக் எம் ப்ளஸ் லாக் என், லாக் எம் இன்ட்டு என் வரும். ஸோ லாக் இ இன்ட்டு எக்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் ஃபைனல் ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். Next 14th sum. dy by dx minus y by x plus cosecant y by x equal to 0, y equal to 0, x equal to 1 கொடுத்திருக்காங்க. இப்போ dy by dx தான் நமக்கு வேணும், அதனால இதெல்லாம் இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு இது y by x plus இந்த பிளஸ் cosecant y by x இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் cosecant y by x. ஸோ கொண்டு வந்தாச்சு. இப்போ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் காமிக்கணுங்கிறதுக்காக இது f of x, y எடுத்துக்கலாம். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும். எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய், ஏன்னா டிகிரி சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது. இப்போ ஒய் வந்து லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ் மைனஸ் கொசிகண்ட் லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ். லாம்டா லாம்டா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து லாம்டா எல்லாமே கேன்சல் ஆனால் லாம்டா பவர் 0 ஒய் பை எக்ஸ் மைனஸ் கொசிகண்ட் ஒய் பை எக்ஸ். ஸோ இது வந்து லாம்டா பவர் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் ஈக்குவல் டு இந்த ஃபார்ம்ல இருக்கனால therefore
homogeneous it is a homogeneous function of degree 0 அப்படின்னு எழுதலாம். homogeneous function காமிச்சாச்சு. இப்போ y equal to vx ன்னு எடுத்துக்கணும். differentiating both sides with respect to x. so dy by dx equal to v, இது uv மெத்தட்ல பண்ணோம். v அப்படியே வச்சுக்கணும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x அப்படியே வச்சுக்கணும், v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. so இது ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் மெயின் ஈக்குவேஷன் dy by dx கொடுத்திருக்கிற இடத்துல y இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ vx சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். dy by dx equal to y by x na vx by x minus cosecant y by x na vx by x. so x cancel ஆயிடும். so the equation 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 உம் 2 உம் ஈக்குவேட் பண்ணணும். இங்க வந்து v plus x dv by dx இருக்கு. இங்க வந்து v minus cosecant v இருக்கு. இந்த plus v கேன்சல் ஆயிடும் ரெண்டு பக்கமும். இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல பண்ணணும். இப்போ v எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கணும், dv. இங்க cosecant v இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை cosecant v டிவிஷன்ல வந்துரும். இங்க வந்து dx by x இருக்கு, இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ இந்த 1 by cosecant வந்து sin v. ஸோ இன்டகிரல் sin v dv, இங்க மைனஸ் இன்டகிரல் dx by x. சைனை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos v equal to integral dx by x வந்து log x, then minus log x plus v. c constant. இப்போ v வந்து நம்ம y எல்லாம் vx ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணல, v எல்லாம் வந்து y by x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இங்கே cos v இருக்கிற இடத்துல y by x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்கிற இப்போ இதுதான் ஜெனரல் சொல்யூஷனுக்கு அப்புறம் பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். minus cos y by x equal to minus log x plus c. இது வந்து ஜெனரல் சொல்யூஷன். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல y equal to 0 x equal to 1 ன்னு. y equal to 0 x equal to 1. ஸோ y இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். மைனஸ் cos 0 by 1, இங்க minus log x log 1 plus c. log 1 ஓட வேல்யூ 0, cos 0 ஓட வேல்யூ 1. ஸோ இங்க minus 1 equal to c. c கிடைச்சிருச்சு. அதை வந்து இதை ஈக்குவேஷன் 3 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 3 ஜெனரல் சொல்யூஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ மைனஸ் cos y by x equal to minus log x minus 1. மைனஸ் காமனா வெளியில் எடுத்துட்டோம்னா cos y by x equal to minus வெளியில் எடுத்தோம்னா log x plus 1. 1 வந்து log e ஓட வேல்யூ 1. ஸோ log ப்ராப்பர்ட்டி இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். cos y by x log ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக 1க்கு வந்து log e ன்னு போட்டுக்கலாம். log x plus log e. ஸோ log வந்து log m plus log n log m into n வரும். அதனால log x ex. ஸோ இங்கே வந்து cos y by x. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 15th sum. 2xy plus y square minus 2x square dy by dx equal to 0. So y equal to 2, x equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ dy by dx வேணுன்றனால இதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ 2x square dy by dx equal to இது வந்து 2xy plus y square. ஸோ இது வந்து டிவிஷனில் வந்துடும். dy by dx equal to 2xy plus y square by 2x square. ஸோ இதை வந்து f of x, y நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் காமிக்கணும்னா x எல்லாம் lambda x lambda y சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ f of lambda x, lambda y, x இருக்கிற இடத்துல lambda x சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2 lambda x lambda y
plus lambda square y square divided by 2 lambda square x square. So இதில் lambda square காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து 2xy plus y square வரும், கீழே வந்து 2 lambda square x square. lambda square cancel ஆகிடும். இது lambda power 0 f of x, y இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து f of lambda x, lambda y. ஸோ இந்த ஃபார்மில் வந்தனால it is a homogeneous function of degree 0 எழுதணும். Therefore, it is a homogeneous function of degree 0. Homogeneous function காமிச்சாச்சு. Next, homogeneous function put y equal to vx எடுத்துக்கணும். Differentiating both sides with respect to x. So dy by dx equal to the uv மெத்தட்ல பண்ணோம். v அப்படியே வச்சுக்கணும், x differentiate பண்ணா 1, x அப்படியே வச்சுக்கணும், dv by dx uv dash plus vu dash. அதுதான். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கணும். ஆல்ரெடி dy by dx கொடுத்துருக்கிறதுல y எல்லாம் vx சப்ஸ்டிட் பண்ணலாம். dy by dx equal to 2xy இருக்கு, 2x into vx plus y square என்றனால v square x square by x 2x square. ஸோ இங்கேயும் x square இருக்கு, இங்கேயும் x square இருக்கு, அதனால x square காமனாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தா 2v plus v square, இங்கே கீழே 2x square கேன்சல் ஆகிடும். 2v plus v square by 2 இருக்கு, இதுக்கு ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் dy by dx, இதுவும் dy by dxன்றனால ரெண்டு dy by dx ஈக்குவேட் பண்ணோம், 1 2. இப்போ இங்கே வந்து v plus x dv by dx இருக்கு, இங்கே வந்து 2v plus v square by 2 இருக்கு. ஸோ plus v இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் vன்னு ஆகிடும். இப்போ x dv by dx equal to 2v plus v square by 2 minus v. LCM எடுக்கிறப்போ 2 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். 2v plus v square minus 2v whole divided by 2 plus 2v minus 2v cancel ஆகிடும். இப்போ v square by 2 தான் இருக்கு, x dv by dx. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பண்ணுறனால v டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணணும். இப்போ இங்கே 1 by 2 அப்படி இருக்கட்டும், இங்கே இருக்கிற v square கீழே வந்துடும், dv by v square ஆகிடும். இங்கே வந்து dx by xன்னு ஆகும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ v ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், v பவர் மைனஸ் 2ன்னு ஆகிடும். இன்டகிரல் v பவர் மைனஸ் 2 dv, இங்கே வந்து ரைட் சைடில் 1 by 2 இன்டகிரல் dx by xன்னு இருக்கு. இப்போ இது வந்து இன்டகிரல்ல x பவர் nக்கு இதான் ஃபார்முலா, x பவர் n plus 1 by n plus 1. ஸோ இங்கே v பவர் மைனஸ் 2 இருக்கனால v பவர் மைனஸ் 2 plus 1 by minus 2 plus 1. இங்கே 1 by 2 இன்டகிரல் dx by x வந்து log xன்னு எடுத்துக்கலாம் plus c. ஸோ v பவர் மைனஸ் 1 வரும், ஸோ மைனஸ் 1 by vன்னு ஆகிடும். v பவர் மைனஸ் 1 கீழே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 1 by 2 log x plus c. இப்போ நம்ம y எல்லாம் vxன்னு எடுத்துக்கிட்டனால v எல்லாம் இப்போ y by xன்னு மாற்றிக்கணும். இங்கே 1 by y by x, இங்கே 1 by 2 log x plus c. இந்த x ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் வந்து மேலே போயிடும், மைனஸ் x by y ஈக்குவல் டு 1 by 2 log x plus c. இப்போ வந்து அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக y equal to 2, x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணும். 2 x equal to 1. ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 3 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் y இருக்கிற இடத்துல எல்லாம் 2 x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணும், மைனஸ் 1 by 2 equal to 1 by 2 log 1 plus c. log 1 ஓட வேல்யூ 0, ஸோ c equal to minus 1 by 2 கிடச்சிருக்கு. இதை வந்து இந்த ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணும், சப்ஸ்டிட்டிங் இன் 3. ஸோ மைனஸ் x by y equal to 1 by 2 log x, c வந்து minus 1 by 2. ஸோ இது ஹோல் டிவைடட் பை 2 வரும், இங்கே கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 2x by y equal to, இப்போ மைனஸ் இதில் வெளியில் எடுத்துட்டோம்னா 1 minus log xன்னு ஆகிடும்.
இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ y இங்கே கொண்டு போயிடலாம். இந்த 1 மைனஸ் லாக் எக்ஸை கீழே கொண்டு வந்துடலாம். 2x by 1 minus log x equal to y. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். பர்டிகுலர் சொல்யூஷன் y equal to 2x by 1 minus log x. Next, 16th sum. A homogeneous differential equation in the form dx by dy equal to h of x by y. In the formula இருந்ததுன்னா can be solved by making the substitutions. Y equal to a option A, y equal to vx, option B v equal to x கொடுத்திருக்காங்க. option C x equal to y vy. இப்போ x by y ன்னு இருந்தாலும் x equal to vy ன்ற ஃபார்ம்ல தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் C தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 17th sum. Which of the following is a homogeneous differential equation? இப்போ இதில் வந்து 4 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஏல வந்து ஆப்ஷன் 4x plus 6y plus 5 into dy minus 3y plus 2x plus 4 into dx equal to 0. இது homogeneous differential equation இருக்குன்னா டிகிரி ஈக்குவலா இருக்கணும். இப்போ இங்க x பவர்ல 1 இருக்கு. இது கான்ஸ்டன்ட்க்கு டிகிரி கிடையாது 0. ஸோ ஈக்குவலா இல்லை, அதனால இந்த ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி வந்து இது ஏ ஆப்ஷன். இது ஆப்ஷன் பி வந்து xy dx minus x cube plus y cube dy equal to 0. ஸோ இது வந்து டிகிரி 1 இருக்கிறதுனால இதில் டிகிரி வந்து 2 இருக்கு. 1 plus 1 டிகிரி 2. இங்கே கியூப் இருக்கிறதுனால இங்கே டிகிரி 3. ஸோ இதையும் ஈக்குவலா இல்லை, அதனால இதுவும் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சில வந்து எக்ஸ் கியூப் plus 2y square dx plus 2xy dy equal to 0. ஸோ இங்கே கியூப் இருக்கு, இங்கே 2 இருக்கு, டிகிரி வந்து 3 இருக்கு, இங்கே டிகிரி 2 இருக்கு. இதுவும் ஈக்குவலா இல்லை, அதனால இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி y square dx plus x square minus xy minus y square dy equal to 0. ஸோ இதில் டிகிரி 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கே பவர்ல 1 plus 1 2, இங்கேயும் 2. டிகிரி எல்லாமே 2 இருக்கிறதுனால ஈக்குவலா இருக்கு. ஸோ டிகிரி ஈக்குவல் 2 வர்றதுனால இட் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.